நான் வந்து 12th ஃபெயில். கிட்டத்தட்ட 4 டைம் எழுதுறேன், ஃபெயில் ஆகுறேன். மறுபடியும் எழுதுறேன், மறுபடியும் ஃபெயில் ஆகுறேன். ஃபிசிக்ஸ் எழுதுறேன், ஃபெயில் ஆகிறேன். திரும்ப கெமிஸ்ட்ரி எழுதுறேன், ஃபெயில் ஆகிறேன். கிட்டத்தட்ட 4 டைம்ஸ். எனக்கு லைஃபே என்னன்னு தெரில. அப்படியே ஒரு இருட்டில் இருக்கிற மாதிரி ஆகிட்டு எனக்கு. அந்த 50 மார்க்ஸ் என்னால் எடுக்கவே முடியல. அப்புறம் எனக்கு ஒரு சிவசங்கர்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு இந்த பயிற்சி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்து அவங்களோட பயிற்சி அப்படியே எடுத்துறேன், மறுபடியும் எழுது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய இதில் நான் மறுபடியும் எக்ஸாம் எழுதுறேன். எழுதி முடிச்சுட்டு திரும்ப நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணுறேன். அதில் வந்து A கிரேட் வாங்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அதே காலேஜில் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிக்கிறேன். ஸோ அங்கேயும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட கேம்பஸ் இன்டர்வியூ வருது. வேர்ல்டு லார்ஜஸ்ட் கம்பெனி கிளாஸ்கோ ஸ்மித்க்லைன் சொல்லிட்டு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, அதனுடைய மெடிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸ் வந்து இதுல இடையில வந்து எனக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆயிட்டு இருந்தது. குழந்தை பிறக்கல, எங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் நான் என்னோட போறேன். அப்பதான் எனக்கு அது காயக்கல்ப பயிற்சி சொல்லி தராங்க. நானே மனைவியும் சேர்ந்து தான் கத்துக்கிட்டோம். அது கத்துக்கிட்ட அடுத்த ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 3வது என்னுடைய ஆன்மீக குருவை தேடி நான் இங்க வந்தேன். இந்த குருவிட்ட நான் என்ன விஷயம் கத்துக்கிட்டேன்னா, தேடுகின்ற டார்வின் தியரியா இருக்கட்டும், ஐன்ஸ்டீன் தியரி, நியூட்டன் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன்ஸ், இது எல்லாத்தையும் விஞ்ஞானம் அதை எப்படி ஒரு மெய்ஞானத்திலிருந்து ஆன்மீக வழியாக தர முடியுங்கிறத எனக்கு இப்பவும் வியப்பாக இருக்குது. தத்துவ ஞானிகளுக்கெல்லாம் ஒரு தத்துவ ஞானி தான் இந்த வேதாத்திரி மகரிஷின்னு நான் நினைக்கிறேன்.